ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கமுங்க. உங்கள் அனைவரையும் இந்த 310வது சிறப்பு பதிவு மகான் அகத்தியர் ஜீவனாடி காசு பணம் இல்லாத நிலை நோக்கி உலகம் கண்ணிருந்தும் குருடராக வாழாதீர்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களது சேனலில் என்னுடன் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விளக்கமாக கூறியுள்ளேன். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. தேவைப்படுவர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 26/1/2026 நாள் திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மண்டபத்தில் கூட்டு பிரார்த்தனையின் போது ஜீவனாடி வாசகர் உயர் திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள் காலையில் மகான் போகரின் அஞ்ஞானம் அகற்றும் ஜீவனாடியையும் மதியம் அகத்தியர் மகானின் விஞ்ஞானம் கூறும் ஜீவனாடியையும் வாசித்தார். அவரது தொலைபேசி எண் 8610738411 ஆகும். காலையில் முதலில் போகருக்கு பிரியமான முருகர் பக்தி பாடலை தொடர்ந்து அவரது ஜீவனாடியானது வாசிக்கப்பட்டது. பழனி நவபாஷான சிலையை செய்த மகா சித்த புருஷராயினரவே அவர். முதலிலேயே அதிரடியாக ஜீவனாடி வாக்கில் பேச ஆரம்பித்தார் அவர். இறைவன் தீப்பிழம்பு சொரூபம் ஆவார். தற்சமயம் மக்களிடம் இறை நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. காரணம், தாங்கள் கேட்டது ஏதும் கிடைக்கவில்லை என்பதால் தான். அப்படி அவர்கள் கடவுளிடம் என்னதான் கேட்கிறார்கள்? தங்களுக்கு அதிகம் பணம் வேண்டும், தொழில் விருத்தியாக வேண்டும், கடன் சுமை தீர வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் கிட்ட வேண்டும் என்று பல சொந்த காரணங்களை முன்வைத்துத்தான் வேண்டுதல் மனிதன் வைக்கிறான். அவை எதையும் இறைவன் அருளுவது கிடையாது. ஏனென்றால் அவன் அகக்கண்கள் குருடானவை. புறத்தில் இருக்கும் கண்ணினால் பயன் ஒன்றும் இல்லை. இவ்வாறு கேட்டதெல்லாம் கொடுத்தால் அந்த அஞ்ஞானி தானும் அழிந்து பிறரையும் அழித்து விடுவான். ஆகவே அவன் வேண்டும் எதையும் குருட்டு கண்கள் கொண்ட அவனுக்கு இறைவன் அருளுவது இல்லை. இறைவனது அருள் பார்வையில் மக்களுக்கு நல்ல நீதி நெறிகளை எடுத்துரைத்து ஞான பாதைக்கு அழைத்து சென்ற இயேசுநாதர், நபிகள் நாயகம், புத்தர் பெருமான் அனைவரும் முருகர், பிள்ளையார், ஐயப்பனுக்கு சமமான பிள்ளைகளே. இது தெரியாமல் மூடனான மனிதன் சாதி மத பாகுபாடு பார்த்து அடித்து கொண்டு சாகப் போகிறான். ஆன்மீக நாட்டங்கள் குறைய போகின்றன. மாந்திரீகம் உலகில் தலைவிரித்தாடப் போகிறது. வருங்காலத்தில் மாந்திரீகம் பெருக்கெடுத்து ஓட இருக்கிறது. அதற்கு மனிதனின் மூட நம்பிக்கைகளே காரணம். மாந்திரீகன் ஏமாற்று வித்தைகள் பல செய்து அனைவர் மனதையும் கெடுத்து விடுவான். ஏனென்றால் இறைவனை பற்றி மனிதன் ஏதும் அறியாதவனாக இருக்கின்றான். ஆகவே இறைவனே இல்லை என்று மனிதன் அப்போது கூறுவான். இறை நம்பிக்கை இழந்தவன் மனதில் பேய்கள் குடிகொள்ளும். மனதில் மிக அதிகமான தூய்மையற்ற அழுக்குகள் இருக்கும் பட்சத்தில் இறைவனே பக்கத்தில் வந்து நின்றாலும் யார் இவர் என்று உணராமல் கேட்கும் நிலையே ஏற்படும். இறைவனை யாரால் உணர முடியும்? மனம் சுத்தமாக உள்ள ஒருவரினால் மட்டும்தான். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். எதையும் இறைவனிடம் எதிர்பார்க்க கூடாது. இந்த வாக்கு படிக்கும் வேளையில் மாந்திரீகத்தை அடியோடு நீக்கும் வல்லமை பெற்ற ஞானி ஒருவர் மேடையில் அமர்ந்திருந்தார். ஆனால்
அவர் யார் என்பது அடியவர்களுக்கு தெரியாது. நாங்களும் தெரியப்படுத்த மாட்டோம். மாந்திரீகங்களை அகற்ற என்றே சில திருத்தலங்கள் இருக்கின்றன. ஆனால் அவையும் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன என்கின்றார் மகான் போகர். நான் எனது சேனலில் தாந்திரிகம் மாந்திரிகத்தை தவிடு பொடியாக்கும் கஜசம்ஹார மூர்த்தி, அட்டவீரட்டானம், திருவள்ளுவூர், ஐயப்பன் ஜனனம் 294வது பதிவில் எவ்வாறு கஜசம்ஹார மூர்த்தி சிலைக்கு பின்னால் இருக்கும் எந்திரம் மாந்திரீக வித்தைகளை அளிக்கும் தன்மை வாய்ந்ததாக உள்ளது, ஆனால் மறைவில் இருக்கிறது என்பது குறித்து கூறியுள்ளேன். அப்பதிவை அவசியம் பாருங்கள். மேலும் மரண வேதனை தரும் மாந்திரிகங்கள் என்ற சமீபத்திய பதிவிலும் கருவியாகிய என் மூலம் சிகிச்சைகள் செய்து உண்மையிலேயே ஆதிசக்தியும் சிவனும் எவ்வாறு அதிசக்தி மிக்க மாந்திரிகங்களை தவிடு பொடியாக்கினார்கள் என்று பாதிக்கப்பட்டவர்களே கூறி நன்றி தெரிவித்திருப்பதையும் ஆடியோவாக இணைத்திருக்கின்றேன். மாந்திரிகம் தாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அவசியம் அதை பார்த்து பயனடையவும். என் தொலைபேசி எண் பதிவிலேயே இடையில் வரும். அடுத்து மகான் போகர் கூறுவது அதிர வைப்பதாக உள்ளது. அடுத்த கட்டத்தில் மனிதனுக்கு காசுகளே இருக்காது. இப்போதே வந்துவிட்டது திருட்டுத்தனம். சாமியாரை போல் நடித்து பலரும் பணம் சம்பாதிப்பதே குறியாக ஏமாற்றி பணம் சம்பாதிப்பார்கள். மக்களே, இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் கூட பரவாயில்லை, மனசாட்சியுடன் இருங்கள். இல்லாவிட்டால் இம்மாதிரி துன்மார்க்கர்களை நம்பி அவனும் சீரழிய நீங்களும் பேரழிவுக்கு உள்ளாக இருக்கிறீர்கள் என்று எச்சரிக்கின்றார். இறைவனின் குழந்தைகளான இயேசு, புத்தர், நபிகள் இந்த பூமியை காக்கவென்று வந்தவர்கள். ஆனால் இவர்கள் காலத்தில் பொய்யர்கள் என்று கூறி அவர்களையே வணங்குவதாக சொன்னவர்கள் கொன்றுவிட்டார்கள். இது பொய்யான பக்தியின் விளைவு. எல்லா மதங்களும் ஒன்றே. புத்தர், இயேசு, நபிகள் இறைவனின் பிள்ளைகள். நியாயம் மனதில் இருக்க வேண்டும். இப்போது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் அன்பு சித்தர் இயேசுநாதர் கூறியவை உள்ள விவிலியம் பைபிள் படிக்குமாறு மகான் போகர் உத்தரவிட்டார். அதன்படி திரு விவிலியம் பைபிளில் சங்கீதம் 1:3 வாசகங்கள் படிக்கப்பட்டன. அதில் இயேசுநாதர் கூறுவதாவது: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் பரலோகத்தில் உள்ள பரமபிதா, அல்லாஹ், சதாசிவன் என்று ஏக இறைவன் பல திருநாமங்களில் அழைக்கப்பட்டாலும் அவர் ஒருவரே. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று திருமூலர் கூறியதன் காரணமும் அதுவே. எல்லாரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்பதையும் அதனால் அனைவரும் சகோதர சகோதரிகளே என்பதையும் மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் விவிலியத்தில் இயேசுநாதர் கூறுவதாவது: இறைவழி நடப்பவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிர் காலத்தில் உதிரும் மரத்தைப் போல இருப்பான். துன்மார்க்கரோ அப்படியில்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போன்று இருப்பார்கள். நம்பிவிடாதீர்கள். ஆகையால் துன்மார்க்கர்கள் நியாய தீர்ப்பிலும் நீதிமான்கள் சபையிலும் எப்போதும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கர்கள் வழி அழிந்து விடும். இறைவனோ தாமதித்து வந்தாலும் தவறாது தேவையானவை தருவார் என்று வாசிக்கப்பட்டது. அடுத்து மகான் ஞானி நபிகள் நாயகம் கூறிய திருக்குரான் படிக்கப்பட்டது. திருக்குரான் 16வது அத்தியாயம் 16, 79, 80. ஆகாய வெளியில் வசப்படுத்தப்பட்ட நிலையில் பறவையை அவர்கள் பார்க்கவில்லையா? அல்லாவை தவிர யாரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் உள்ளன. உங்கள் வீடுகளில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தினான். கால்நடையின் தோள்களில் இருந்து உங்களுக்கு கூடாரங்களை ஏற்படுத்தினான். உங்கள் பிரயாணத்தின் போதும் ஊரில் தங்கியிருக்கும் போதும் அவற்றை எளிதாக எடுத்துச் செல்கிறீர்கள். செம்மறியாட்டு உரோமங்கள், வெள்ளாட்டின் உரோமங்கள், ஒட்டகத்தின் உரோமங்கள் ஆகியவற்றிலிருந்து ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை வசதிகளையும் ஏற்படுத்தினான் என்கிறது திருக்குரான். அதாவது இறைவனே நமக்கு உண்ண உணவு, இருக்க இடம், மேலும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகிறார்.
ஆகவே அவருக்கு எப்போதும் நாம் நன்றியுணர்வுடன் இருப்பது அவசியம் என்பது இதன் பொருளாகும். மேலும் போகர், இறைவன் உலகில் பிற உயிரை படைத்ததே அவைகளுக்கு நன்மை செய்யத்தான் என்று கூறுகிறார். பைபிள் முதல் ஏற்பாட்டில் கூட இறைவன் விலங்குகளும் மனிதனும் உண்ண தாவரங்களை உருவாக்கினார் என்றே வரும். ஆனால் அந்த உயிர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார் மகான் போகர். மகான் அகத்தியர் ஏற்கனவே நுண்ணுயிர்கள், அதாவது பாக்டீரியா மூக்கில் நுழைந்து மூளை செல்களை அழித்து கொல்லும் உயிர்கொல்லி அபாயம் அடுத்து வர இருப்பதாக ஏற்கனவே எச்சரித்து உள்ளார். ஆக இனி கலியுகத்தில் நோய்கள் தங்களை பலப்படுத்தி கொள்ளும் பேரழிவுகள் வரும் என்று எச்சரிக்கின்றார் மகான் போகர். முதலில் நோய் வரும், அடுத்து பணம் போகும், மனிதன் பைத்தியமாகி விடுவான். இறைவன் நினைத்தால் யாருக்கும் வேலை கிடைக்காமல் செய்ய இயலும். இப்போதே ஏஐ மூலம் பலருக்கும் வேலை பறிபோக ஆரம்பித்து விட்டதை நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். இறைவனை நம்புபவனே தர்மத்தை கடைபிடிப்பது இல்லை. அவன் எத்தனை மந்திரங்கள், எத்தனை புனித நதிகளில் நீராடினாலும் அனைத்தும் வீணே என்கின்றார் மகான் போகர். மதியம் மகான் அகத்தியர் ஜீவநாடியில் வந்து ஒளிப்பிளம்பான இறைவனை போற்றி வள்ளலாரின் அருட்பெரும் ஜோதியை பாடுமாறு பணித்தார். அடுத்து தைப்பூசம் வரவிருந்ததால் அதற்கு முருகரை தீபங்கள் ஏற்றி வழிபடுமாறும் கூறினார். அத்துடன் பால்குடம் எடுப்பது எதனால் என்ற விஞ்ஞான காரணத்தையும் கூறினார். பசும் பாலில் உள்ள நுண்ணுயிர்கள் அன்று முருகப்பெருமானின் கிரகமான நெருப்பு கிரகம் செவ்வாய் உச்சத்தில் இருப்பதால் அவரது வேல் அல்லது விக்கிரகத்திற்கு ஊற்றும்போது பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகளை ஈர்த்தெடுத்து வேண்டுதல் வைப்பவர்களுக்கு நடத்தி தரும் என்று கூறினார். மேலும் இந்த பூமியானது எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதையே பன்மடங்காக திருப்பித் தரும். பூமி என்பது ஒரு பெரிய காந்தம். இந்த உலக விளையாட்டில் மனிதன் விளையாடுகிறான். மட்டைப்பந்து விளையாட்டில் 4 ரன்கள் 6 ரன்கள் என்று விளையாடுபவன்தான் ரன்கள் அடிக்க வேண்டும். அவன் தவறு செய்தால் அவுட் கொடுக்கும் அம்பையரே இறைவன். பூமி தன்னில் 100 மடங்கு அதிகமான வேகத்தில் சுழல்கிறது என்றால் நீங்கள் நிச்சயம் 5% இறைவனை தேட வேண்டும். 10 மடங்கு தேடினால் ஞானம் அதிகரிக்கும். 20 மடங்கு என்றால் அதன் மேலும். ஆனால் குழந்தைகளே, உங்கள் வேகம் 1% உள்ளது. அதை கூட்ட நான் உதவுகிறேன் என்கிறார் மகான் அகத்தியர். மனுஷன் என்பதில் மனு ப்ளஸ் ஈசன் குடிகொள்ள வேண்டும். மனிதனிடம் ஈசன் குடிகொள்ள வேண்டும். தன் வேலையை மட்டுமே ஒரு மனிதன் செய்ய வேண்டும். மற்றவனை குறை கூறினால் அது உன்னிடம் சேர்ந்து நீயும் மேலும் கீழ்நிலை அடைவாய். அடுத்தவன் திருடுவது பார்த்து பொய் கூறுவது பார்த்து அதையே செய்யும் மனிதன் இறைவனை எப்படி பார்க்க முடியும்? இறைவன் கட்டளைப்படியே நாங்கள் இங்கு மக்களுக்கு உதவி செய்ய வந்துள்ளோம். மனமானது பக்குவப்பட வேண்டும். பாவம் என்ன, புண்ணியம் என்ன? உலகம் தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. ராமலிங்கம் ஒன்றுமில்லாமல் சென்றான். அவன் பாவப்பட்டவனா என்கிறார் மகான் அகத்தியர். கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று பிறர்க்கும் ஞானம் அருளி உதவ வந்த வள்ளலார் திருத்தாளிட்டு கொண்டு மனம் வருந்தி மறைந்ததை அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இயேசு பாவம் செய்யவில்லையே என்கிறார். ஆனாலும் அவர் சிலுவையில் அறையப்பட்டதை இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஆனால் அனைத்தும் ஒரு வட்டமாகவே நடந்து கொண்டுள்ளது என்பதே அவர் கூறும் இறுதி ஞானம். காலச்சக்கரம் வட்டமானது. அதில் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும். இப்போது தவிர்க்க இயலாத கலியுக அழிவு சமயம். ஞானம் தந்து மக்களை நல்வழிப்படுத்தவே மகான்கள் சித்தர்கள் தங்கள் ஜீவநாடி வழியாக போதித்து வருகிறார்கள். அவர்கள் வழி நடப்போம். இறைவன் மேல் 100% நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றுவோம். இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.